நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்திருக்காங்க, 16 பேர் படுகாயமடைந்திருக்காங்க. போர் நிறுத்தப்பட்ட நிலையிலும் இந்த மாதிரியான அநியாய தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதை தடுக்கவே முடியாம தான் இருந்துட்டு இருக்கு. இதே நேரத்தில் கத்தாரெல்லாம் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியுது இது இஸ்ரேலுடைய வரம்பு மீறலுக்கான காரியம்தான். ஆனாலும் இதை காரணமாக வச்சு காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் திருப்பி அடிக்கிறதோ இல்லை தாக்குதலை ஆரம்பிக்கிறதோ போர் வரதையோ நாங்கள் விரும்பலை. நாங்கள் 2ஆம் கட்ட சமாதான பேச்சுவார்த்தைக்காக முன்னெடுத்துட்டு இருக்கோம். இப்போ முதல் கட்ட சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. அந்த முதல் கட்டத்தில் 2 விஷயம் பேசியிருந்தாங்க. 2 பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிணை கைதிகள், சிறை கைதிகள் வெளியிடுறதை பற்றி அது சம்மந்தமாக நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ட்ரக்குகள்லாம் உள்ளே விடுறதை பற்றி பேசியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக நடக்கவே கிடையாது. 600 ட்ரக்குகள் பேசினா 100 ட்ரக்குகள் தான் உள்ளே விட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் கத்தாரால் ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும் இந்த நிலைமையில கூட பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் கொண்டு போக போகிறோம்னு சொல்லிட்டு தான் கத்தாருடைய அமீர் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. வேறு வழி இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான். லெபனானில் கடைசியாக என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போ காசாவிலையும் நடந்துட்டுருக்குன்னு நம்ம சொல்லணும். போர் நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் போர் வரல, ஆனாலும் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் காசாக்குள்ளே அவங்க வெளியே வருவாங்களா அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையே இல்லை. அந்த எல்லோ பார்டரில் இருக்கிறவங்க வெளியே வருவாங்கக்கூடிய சாத்திய கூறுபாடும் இல்லாமல் இருக்குது. அதே சமயத்தில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா காசா மக்களை தாக்கி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த தெற்கு ரஃபா பகுதியில் பங்கரில் தான் 200 கிட்டத்தட்ட போராளிகள் மாட்டிட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வந்துருந்துச்சு ஆரம்பத்திலே. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் பேசினாங்க. இந்த போர் நின்று அந்த 200 போராளிகள் வெளியே வர்றதுக்கு இஸ்ரேல் வழிவகுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. இஸ்ரேலும் நாங்கள் வழிவகுப்போம், நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம், அந்த 200 பேர் பத்திரமா வெளியே வந்துடலான்னு பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் போர் நின்று பிணை கைதிகள்லாம் கைமாட்டினதுக்கு பிறகு அந்த 200 பேர்த்த நாங்கள் வெளியே விட மாட்டோம்னு இருக்காங்க. அதனால் வெளியே வரக்கூடிய எல்லாத்தையுமே ஒன்றா சுட்டு தள்ளுறாங்க, இல்லாட்டினா சரணடைய சொல்கிறாங்க. அதனால என்ன ஆகிட்டு இருக்குன்னா இப்போ துப்பாக்கி சூடு அங்கே நடந்துட்டுருக்கு. அதனால் தெற்கு ரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த பங்கரில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கு நடுவில் நேரடியான மோதல் நடந்து கொண்டு இருக்கு. இதுவரையும் பார்த்தீங்கன்னா 24 போராளிகள் இறந்திருக்காங்க. நேற்று கூட 15 போராளிகள் அங்கிருந்து இஸ்ரேலுடைய தாக்குதலையும் மீறி தப்பிச்சு போயிருக்காங்க. மறுபக்கம் இஸ்ரேல்லையும் அந்த துப்பாக்கி சூடில் இறந்துட்டு இருக்காங்க. 2 பக்கமுமே பேரிழப்புகளாக தான் இருக்குது. அதாவது கம்மியாலாம் கிடையாது, போராளிகள் மட்டும் கிடையாது, இஸ்ரேலும் சேர்ந்து தான் இறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இஸ்ரேல் எந்த பார்டருக்குள்ளே இருக்காங்களோ அந்த பார்டருக்குள்ளே தான் அந்த நுழைவாயில் இருக்குது. அதனால அதன் வழியாக தான் நுழைஞ்சாங்க, அதன் வழியாக தான் வெளியே வரணுங்கிறதுனால வெளியே வர்றவங்களெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, பேசினபடி விடாமல் துப்பாக்கி சூடு நடத்துறதுனால வெளியே வர்றவங்களும் துப்பாக்கியோட வரனால போராளிகளுக்கும் அவங்களுக்கும் நேரடியான மோதல்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதிகமான மோதல் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ அங்கே 200 பேருன்னு சொல்லியிருந்தாலும் இதுவரையும் நமக்கு தெரிஞ்சு 3 தடவையாக வெளியே வந்திருக்காங்க. 3 தடவையில் 50 பேர் தான் வெளியே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 50 பேர் தான் வெளியே வந்திருப்பாங்கன்னா மிச்சமெல்லாம் யாராக இருப்பாங்கன்னா ஒரு 150 பேர் உள்ளதாக இருந்துட்டு இருப்பாங்க போராளிகள். அவங்கெல்லாம் எப்போ வெளியே வருவாங்கன்னா இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஷிஃப்டாக வராங்க. ஒரே நேரத்தில் 300 பேர் 200 பேர் வெளியே எல்லாருமே இறந்து போகிறது இல்லை நிறைய பேர் உயிரிழக்கிறதுங்கிறது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குரூப்பாக வந்துட்டு இருக்காங்க. 15 பேர் 25 பேர் 30 பேருன்னு சொல்லிட்டு பிரித்து வந்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா உள்ளக்குள்ள சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எத்தனை நாள் தாக்கு பிடிப்பாங்க. அதனால அந்த ஏரியாவில் ரொம்ப மிகப்பெரிய மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இதுவரையும் மட்டுமே இந்த போர் நின்னே பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு தான் தாண்டி இருக்கு. அதுக்குள்ளேயே 360 பேர் உயிரிழந்து 1000 பேர் கிட்டத்தட்ட படுகாயமடைஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கான அழிவை போர் நிறுத்தத்தில் கூட செஞ்சுருக்காங்க. இதை யாருமே கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காசா தரப்புலேருந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு போரை நிறுத்தி விட்டோம், பிணை கைதிகள் வாங்கி கொடுத்துட்டோம், இனி போர் ஆரம்பித்தாலும் என்ன பண்ணுற தேவையில்லை, நாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி தெனாவட்டா தான் ட்ரம்ப்பும் இருந்து கொண்டு இருக்காரு. ஏன்னா இஸ்ரேல் செய்யக்கூடிய அத்துமீறலுக்கு ட்ரம்ப் உடந்தையா இருக்காரு. உணவும் இன்னும் ஒழுங்கா போல. அதே மாதிரி பார்த்தா பேசினபடி போராளிகளை வெளியும் விடல. அதுவும் இல்லாம 3ஆவதா பார்த்தா தினமும் தாக்குதல் வேற நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக சொன்னதை தவிர எல்லாத்தையுமே இஸ்ரேல் பண்றாங்க. ஆனா அதையும் ட்ரம்ப் கண்டும் காணாமலும் இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலைமையில நெதன்யாகுவை மட்டும் என்ன சொல்றாரு, அவர் பாவம், அவர் பொது மன்னிப்பு கொடுத்து அவரை விடுதலை பண்ணுங்க இந்த வழக்குல இருந்துன்னு சொல்லிட்டு நெதன்யாவுக்கு மட்டும் சப்போர்ட்டா பேச தெரிஞ்சிட்டு இருக்கு. அவருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவலா இருக்கு.